ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்கலான்னா, போர் வள்ளி தூக்கிட்டு வர்றேங்க. தூக்கி வர முடியல, என்னங்க பண்ணுறது. ஹாய், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை மேலே தள்ளிடாதீங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். இது என்னன்னா, இன்றைக்கி என்ன திருநாள் அப்படின்னா தைத்திருநாள். தைத்திருநாளுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம்? வீட்டில் எல்லாமே சுத்தம் பண்ணணும். வீடு வாசல்லாம் வெள்ளை அடிக்கணும், சுத்தம் பண்ணுவாங்க, ஒட்டை அடிப்பாங்க. மூளை முடக்கில் கிடக்கிறத குப்பை சட்டையெல்லாம் கூட்டி அள்ளி பிறக்கி குப்பையில் கொட்டுவாங்க. பழசு பட்டையெல்லாம் தீ வச்சுருவாங்க. மேற்கொண்டு என்னன்னா, வீடு வாசல்லாம் நல்லா க்ளீன் பண்ணுவாங்க. நம்மளும் நல்லா க்ளீன் ஆகி போய் சாமி கும்பிட போவாங்க. பொங்கலுக்கு பொங்கல் வைக்க போவாங்க. பார்த்தீங்களா? அதாங்க நடக்கும். அதுக்கு என்னென்னு பார்க்கலாமா? வாங்க, என்னென்ன வேலை பார்க்கணுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஹாய் மக்களே, மக்கள் வாங்க. இங்கே பாருங்கள், ஒரு விவசாயி குடும்பத்தில் பாருங்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இன்றைக்கி இந்த துணி எல்லாமே யார் இந்த வீட்டில் பொறுப்பாக இருக்காங்களோ அவங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும். அப்படிங்கிறப்ப இந்த வீட்டில் பொறுப்பாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் நான் தான் பொறுப்பாக இருக்கேன். பாருங்கள், இன்றைக்கி நான் 4 நாளாக எனக்கு உடம்பு முடியல. எனக்கு உடம்பு முடியாதனால இந்த 4 நாளாகவே வீட்டாளாக இருந்துட்டேன். அதனால் பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் காலையில் எந்திரிச்சு காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தார். இந்த லிக்யூடை நல்லா ஊற்றி ஒரு மூடி ஊற்றி துணியெல்லாம் அமுக்கி வச்சார். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இவ்வளோ துணி வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய டப்பாவை காலி பண்ணாலும் முடியாது. ஆனால் இதில் பாருங்கள் இன்னும் இருக்குது. ஆனால் இவ்வளோ டப்பாவை அவர் காலி பண்ணலை. இதுக்கு எவ்வளோ சோப்பு நீங்கள் போடுவீங்க பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய அதிசயமான ஒரு இது. இவ்வளோ துணி துவைக்கிறதும் அவர் இந்த பவுடரை இந்த லிக்யூடை ஊற்றி ஊற வச்சு 10 நிமிஷம் ஊறினா போதும். ஊறிடுச்சுன்னா துணியெல்லாம் பளிச்சுன்னு போயிடும். அவ்வளோ தலைக்கு இன்றைக்கி பளிச்சுன்னு எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி அந்த வேலையை பொறுப்பாக இன்றைக்கி காலையிலேருந்து அவர் இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. பாருங்கள், ஒவ்வொரு குடும்பத்துலேயும், விவசாய குடும்பமாக இருந்தாலும் சரி, வேறுபட்ட குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவங்கவுங்க மனைவி, அவங்கவுங்க ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத பங்கு போட்டுக்கோங்க. வேலைகள் கணவன் தான் வேலை பார்க்கணும், மனைவி தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் அதிக வேலை பார்க்குறேன், நீ தான் அதிக வேலை பார்க்குறேன்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு போட்டி பொறாமைலாம் இருக்கக்கூடாது. எனக்கு பாருங்கள், இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஹெல்ப்பை பண்ணி கொடுத்துருக்காரு எங்கள் வீட்டுக்காரரு. ஒவ்வொன்றா அலசி கொடுத்தாரு. நான் அவ்வளவும் கொண்டு மாடியில் காய போட்டேன். இன்றைக்கி பாருங்கள், இவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள இதுக்காக அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணலை, அவங்களுக்காக நானும் சப்போர்ட்டாக நினைக்கல. சரிங்களா? ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு ஒரு உதவி பண்ணுறது மனத்தன்மை. அந்த உதவி மனசார பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை அந்த வீட்டில் பொறுப்பாக இருக்கவங்க ஒரே ஆள் தான் பண்ண முடியும். அப்போ இதை 2 பேரும் இணைஞ்சு பண்ணுறாங்கன்னா ஈக்குவலாக முடிஞ்சு போயிடும். அப்படிங்கிற விஷயம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. இந்த விவசாயம் பிடிச்சிருந்தா ஃபாலோவில் வச்சுக்கோங்க. இந்த விவசாயம் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாங்க, கம்போர்ட்டு தேவையில்ல, உங்களுக்கு துணி பவுட்ரு தேவையில்ல. இந்த லிக்யூடு ஆர்சிஎம் கம்பெனிலேருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடியது. அதனால் இதுக்கு கம்போர்ட்டும் கிடையாது, இதுக்கு துணி பவுடரும் கிடையாது. நீங்கள் ஊற வச்சா போதும், ஒரு முடி ஊற்றினா போதும். ஒரு டவராவுக்கு ஒரு முடி ஊற்றினாலே போதும், அவ்வளோ பளிச்சுன்னு போயிடும். அப்போ சூப்பரான ப்ராடக்ட்டு நம்ம கையில் இருக்குது. யாருக்கு வேணுமோ கமெண்டில் சொல்லுங்கள்.